சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ஃப்ளோட்டிங் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மிக மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. ஃப்ளோட்டிங் ஆஃபர்னா என்ன, ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா என்னன்றதை ஒரு சின்ன வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி ரெண்டு லைனை படித்தா உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும் நான் நம்புகிறேன். நான் ஃப்ளோட்டிங் ஆஃபர் என்பது உறுதி செய்யப்படாதது. ஏதோ உறுதி செய்யப்படாததான் அது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எப்படி வேணாலும் மாறிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போ வரைக்கும் தற்காலிகமானது, இட்ஸ் எ டெம்பரவரி ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்றது. பிற சலுகைகள் அல்லது வேறு வேலை வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது அந்த ஆஃபருக்கு உடனே தாவி விடலாம். எதுல? ஃப்ளோட்டிங் ஆஃபர்ல. அப்படியே நான் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் படிக்கிறேன் பாருங்க. ஸ்பெசிஃபிக் ஆஃபர் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதற்கு நேர் இது. ஃப்ளோட்டிங் ஆஃபருக்கு நேர் இது, நேர் எதிர். நிரந்தரமானது, இட்ஸ் எ பெர்மனன்ட் ஆஃபர். ஒரு முறை ஏற்றுக்கொண்டால் மற்ற ஆஃபர்களை தேர்வு செய்ய முடியாது. இப்போ நான் இந்த பிக்சர் கிட்ட வரேன். நான் ஏன் என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. ஃப்ளோட்டிங் ஆஃபரில் ஃப்ளோட்டிங் ஆஃபர் இது டெம்பரவரின்னு சொல்லியாச்சு. ஒரு தற்காலிகமான ஒரு ஆஃபர், உறுதி செய்யப்படாத ஒரு ஆஃபர். பட் ஏதோ ஒரு வேலையை வாங்கிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஏன்றவர். இந்த இடத்துல எந்த இடம் பாருங்க, அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு, அப்படியே மேலே போகுது, அப்படியே கீழே வருது, அப்படியே மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளோட்டிங் ஆஃபரில். மேலே போகும்போது இவர் வேறு வேலையை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆஃபரை எடுத்துக்கலாம். கீழே வரும்போது வேறு எதனா வேலையை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆஃபரை இவர் பிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான சலுகைகள் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஆஃபரை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணவர்கிட்ட அது ஆஃபரை வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ளோட்டிங் ஆஃபரில். இந்த ஒரு லைன் படிக்கும்போது தெரிய வரும் பாருங்க. எக்ஸ் என்பவருக்கு, இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸ் என்பவருக்கு ஒரு நிறுவனம் ஃப்ளோட்டிங் ஆஃபர் கொடுத்துள்ளது. ஸோ ஃப்ளோட்டிங் ஆஃபர்னா என்ன மீனிங்கு? உறுதி செய்யப்படாதது, தற்காலிகமானது. அவர்கள் கூட எப்போ வேணாலும் அந்த ஆஃபரை ரிவோக் பண்ணிக்கலாம். அதன் காரணமாக வேறு வேலை கிடைத்தால் அதை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். எக்ஸுக்கு ஒரு வேலை, இன்னொரு வேலை கிடைக்குது பெஸ்ட்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் சேலரி, அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் சேலரி கிடைக்கும் போது உடனே அவர் சூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் ஃப்ளோட்டிங் ஆஃபரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஆஃபரில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏ என்பவர், எக்ஸ் என்பவருக்கு ஒரு நிறுவனம் ஸ்பெசிஃபிக் ஆஃபரில் வேலை கொடுத்துள்ளதுன்னு வச்சுப்போம். அதன் காரணமாக அவர் அதே நிறுவனத்தில் தான் பணிபுரிய வேண்டும், இல்லை பணிபுரிய முடியும். ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் எந்தவித வேவ்ஸும் கிடையாது. இந்த ஃப்ளோட்டிங் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மிதவை ஆஃபர்னு சொல்லுவாங்க, மிதவை முன்மொழிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிப்போம். கப்பல் பார்த்தீங்கன்னா ஆடி தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நேர்கோட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால மேலே ஒரு ஆஃபரையும் கீழே ஒரு ஆஃபரையும் அதை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். நேராக ட்ராவல் பண்ணன்றது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமும் கூட. அதனால தான் அதற்கு ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வந்திருக்கு. ஸோ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்பெசிஃபிக் ஆஃபரில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தான் நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதணுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க. இல்லுஸ்ட்ரேஷன் எழுதணும், ஒரு சின்னதாக ஒரு வரைபடம் போடணும், அதன் பிறகு ஃப்ளோட்டிங் ஆஃபர் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னால் என்னன்றது தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஒரு நேர்த்தியான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும், மதிப்பெண்களும் கிடைக்கும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.